ஹலோ காய்ஸ், நேற்றுக்கு வீடியோ பார்த்தீங்களா? நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? சரியான மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹவு டு ப்ளே ஃப்ரீ ஃபயர் இன் தமிழ் லேப்டாப் கம்ப்யூட்டர் எப்படின்னா வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸ் தேவைப்படும்ல. அதாவது ப்ளூ ஸ்டாக் மாரி பிளேயர்லாம் நம்ம 2GB ரேம் 4GB ரேம் அந்தமாரி இதுலலாம் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா ஃபுல்லாகவே போய்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு லெஜெண்டரி சொன்னார். ஸோ அந்தமாரிலாம் அந்த ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணாமல் நான் வேறு ஒரு ரெண்டு பிளேயர்ஸ், அதாவது எல்டி பிளேயர் மினி பிளேயர்னு சொல்லிட்டு 2 பிளேயர் இருக்குது. அந்த 2 பிளேயர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து LD1 ஃபஸ்ட் வியூ பார்த்துருப்பீங்க. அப்படியே உள்ளே வந்து நம்மளோட கூகுளில் சைன்இன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த எல்டியோட லேட்டஸ்ட் விஷன். இந்த எல்டியோட லேட்டஸ்ட் விஷனும் அந்த எல்டி பிளே நான் கொடுக்குற லிங்க்கு கீழே விஷன் 5 சம்திங் ஆண்ட்ராய்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்பேன் படிக்கட்டுன்னு. அதுக்கு தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ ஃப்ரீ ஃபயரோட ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் இப்போ இறக்க போகிற 2 பிளேயர்லேயுமே ஏபிகே இன்ஸ்டாலர் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து 500 MB, அதுக்கு நான் ஒரிஜினல் உள்ளே போய் நான் இறக்கிப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ண கைல் மாஸ்டரோடது இறக்கி வச்சுருக்கேன். ஓகே, கைல் மாஸ்டரோட இறக்கி வச்சுருக்கேன். சரி, இதை நான் ப்ளே ஸ்டோர் உள்ள போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சைன்இன் பண்ணோம்ல, எல்டி ஸ்டோர் தனியாக இருக்குது, ப்ளே ஸ்டோர் தனியாக இருக்குது. சரி, இப்போ சிஸ்டம் ப்ளே ஸ்டோர் பண்ணாமல் இப்போ நான் அந்த ஏபிகே நான் இது பண்ண சொன்னேன்ல, பண்ணி வச்சேன்ல. என்ன பண்ணி வச்சேன், கைல் மாஸ்டரோட இது டவுன் பண்ணி வச்சேன்ல, அது பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, கீழே ஏதோ ஒன்று காமிக்குது, முடிஞ்சது. அது ஏன் வரமாட்டேங்குது? ஓகே, வேலைக்கு ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ மீமு பிளேயர் தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, மீமு பிளேயர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க கொடுத்துருக்க பில்டப் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளேயரோட இவங்க தான் கெத்து அப்படின்ற பேர் கொடுத்துக்குறாங்க. அங்கே பாருங்களேன், சிபியூவில் பார்த்தீங்கன்னா மீமு பிளேயர் தான் 1.25 மணி நேரம் ஃபாஸ்ட் ஆகுது. ப்ளூ ஸ்டாக்லாம் வேஸ்ட்டுன்றாங்க. எல்டி பிளேயரையும் இல்லை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஸ்டாக்கை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் ஜிபியூ அதில் 2.25 மடங்கு 2.25 மடங்கு ஃபாஸ்ட்டுனா நம்ம இது தான். நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தோன்னா இது இந்தமாரி நல்லா லேக் அடிக்குது. ஓகேவா, இப்போ நான் வந்து 2G or 4G ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி பிசிக்கு தான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பெஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்டி தான் எடுத்தது. கடைசியில் எல்டி பிளேயர் எடுத்தது. ஃப்ரீ ஃபயர் தானே விளையாட போகிறேன். எல்டின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடினேன். ஸோ பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுல்ல, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. இது அந்த சாஃப்ட்வேர் இறங்கினோடனே அங்கே ஐகான்ஸ்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முள்ளே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அதை ஒரு 2 வீடியோ நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல, 2 வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு 2 வீடியோவை தான் ரெக்கார்ட் ஆச்சு. இது முதல்ல இதை நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி ஒரே வீடியோவை வச்சுருக்கேன். ஏன்னா சர்ப்ரைஸ் இருக்கக்கூடாது, ஸ்டேட் அப்படியே தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறத 2வது பார்ட்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இருக்கிற எல்லா எல்டி பிளேயர் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கிட்டு தத்தக்கு நான் விளையாடி போட்டேன். நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 40-50 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் லைவ்லாம் கூட போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பல, ஆனால் அதை பற்றி பேசி முடிச்சாச்சு ஃபுல்லாக. ஏதோ சொல்ல வந்தேனே, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கும்போது அது எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாமல் நான் எலிமினேட்டரை நவுத்தி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் நான் விளையாடும் போது பாதி ஸ்க்ரீன் தான் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நாள் ரெக்கார்ட் ஆன ஸ்க்ரீனை போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் லோடிங் ஆகும் தெரியலையா. நானும் ரொம்ப நேரமாக பேசினேன், ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கட் பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட தோணுது. எவ்வளோ நேரம் தான் நான் பேசுவேன். நானும் உங்களை எவ்வளோ நேரம் மைண்டை டெவலப் பண்ணுவேன். வரப்போகுது. ஓகே 99.9% போய் நிற்குது ஆண்ட்ராய்டு. ஓகே, மீமு பிளேயரில் உள்ளே போனோம்னா ஆண்ட்ராய்டு காமிக்குது. மவுஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு சூப்பராக இருக்குல்ல. ஆண்ட்ராய்டு உள்ளே போனோடனே இதோட டிஸ்பிளே அருமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இதுவும் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது காமிக்க வேணான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ப்ளே ஸ்டோர்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏபிகே டவுன் பண்ணிடுச்சுல, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுவும் 2மே வேலைக்கு ஆகலை. ஸோ இப்போது எல்டி பிளேயரோட லேட்டஸ்ட் விஷன் இல்லாமல் கீழே இருக்கும் பார்த்தியா, ஆண்ட்ராய்டு 5.1 விஷன், பழைய விஷன். அந்த பழைய விஷன் நான் டவுன் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் விஷன் இல்லை, லேட்டஸ்ட் விஷன் கீழே பழைய விஷன் இருக்கும். அந்த பழைய விஷன் இப்போ நான் டவுன் பண்ணுறேன். ஓகே, டவுன் பண்ணி உள்ளே போயிட்டேன். எலிமினேட்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்டி பிளேயரோட லேட்டஸ்ட் விஷன் 400 MB ஏதோ உள்ளே போய் கேட்டுச்சு.
ப்ளூ ஸ்டாக்கில் 500 MB சம்திங் கேட்கணும்ல. இப்போ வந்து மீமோ பிளேயர்லேயே 400 MB ப்ளஸ்லாம் கேட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் விஷன் இல்லாமல் பழைய விஷன் இல்லையா. ஸோ 300 MB தான் கேட்டது. 300 MB கொடுத்து உள்ளே போய் எக்ஸட்ரா உள்ளே வந்து இங்கே நிற்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 3 டாட் பட்டன் அமைக்கி அந்த ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம திருப்பி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ உள்ளே போய் நம்ம பவர் டைரக்டர் இன்ஸ்டால் பண்ணோம். ஃபஸ்ட்டு பவர் டைரக்டர், ஏன்னா எலிமினேட்டர் எல்லாமே என்கிட்ட பிசியில் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் பவர் டைரக்டர் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பவர் டைரக்டர் இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் என்ன ஹேங் ஆகி பவர் டைரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணலை என்னோடய பிசிக்கு, ஹேங் ஆச்சு. ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதுக்கு வந்தோம் அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரு உள்ளே போகிறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரி, அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேன். இதோ பார்த்தீங்களா, அதான் எலிமினேட்டரை நான் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன். அதாவது எலிமினேட்டர்லேயே கொடுத்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ண விட்டு அந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணாமல் நான் என்னோடய ரெக்கார்டரை, நான் கம்ப்யூட்டரில் ஒரு ரெக்கார்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுன்னா, கரெக்டாக தான் நான் எலிமினேட்டரில் என்னோடய ரெக்கார்டர் எப்படி இருக்குன்னா, எங்கேருந்து எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு டேப் பண்ணிடணும். டேப் பண்ணதுக்கப்புறம் நான் டேப் பண்ண ப்ளேஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எலிமினேட்டர் கரெக்டாக டேப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உள்ளே வந்த டைமில் யாரோ நவுத்திட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நவுத்திட்டு இருக்காங்களே, அதை நான் கவனிக்காமல் நான் பாட்டு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பாதி ஸ்க்ரீன் தான் ரெக்கார்ட் ஆச்சு. இருந்தாலும் பாதி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆச்சு. அதை பாதி ஸ்க்ரீனும் காமிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே போகணுமா ஃப்ரீ ஃபயரில் டொப்புன்னு ஸ்கோப் போட்டு எல்லாம் வச்சுருந்தேன். ஹெட்ஷாட்டை ட்ரை பண்ண முடியல, ஏன்னா கண்ணு தெரியல. பிசி வந்து பார்த்திங்கன்னா பழைய பிசி, அதாவது 7 வருஷத்து ஸ்க்ரீன் மட்டும் இப்போ 7 வருஷத்து ஸ்க்ரீனு, புது பிசி தான். ஸ்க்ரீன் மட்டும் பழசுன்றதால ஸ்க்ரீனில் சரியாக தெரியல. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ, இது உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஃப்ரீ ஃபயரோட ஃபேன்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா. ஃப்ரீ ஃபயர் இப்போ ஈவெண்ட்ஸ்லாம் வருது, தீபாவளி ஈவெண்ட் வரப்போகுது ஃப்ரீ ஃபயரில். எதனா இம்பார்ட்டனாக இருந்தால் சொல்கிறேன். தீபாவளி ஈவெண்ட்டில் எதுவும் இல்லை, மேஜிக் கியூப்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேஜிக் கியூப்லாம் கன்ஃபார்ம் கிடைக்கும், நம்ம சர்வரில் எடுத்துகிறோம். நம்ம பசங்க விட மாட்டானுங்க. மொத்தமாக இந்தியன் சர்வர் கால்குலேட் பண்ணி எவ்வளோ விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு தரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்ம் நம்ம பசங்க எடுத்துருவாங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மேஜிக் கியூப் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த எலிமினேட்டரை டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். இல்லைனா விளையாடாதீங்க, நீங்கள் ஃபோன்லேயே விளையாடுங்க.